மருத்துவராகவோ இல்லை வேறு துறைகளில் பொறியியல் துறையிலையோ அறிவியல் துறையிலையோ படித்து அதில் ஒரு ஆய்வு செய்து ஆய்வை நிறைவு செய்து பல்கலைக்கழகங்களால் வழங்கக்கூடிய பட்டங்கள் டாக்டர் பட்டங்கள் இருந்தாலும் சமூகத்திற்கு ஒரு மனிதர் செய்த சேவையை பாராட்டி தன்னலம் பாராது இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக சமூக அக்கறையுடன் செயல்படக்கூடிய மனிதர்களுக்கு பல பல்கலைக்கழகங்களாலும் இந்த டாக்டர் பட்டங்கள் வழங்கப்பட்டு வருது. அதன் அடிப்படையில் மாமல்லபுரத்தை சார்ந்த சிலம்பக்கலை, யோகா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்கிற கராட்டே, வளரி, ஜிம்னாஸ்டிக், அவர் தொடாத கலைகளும் இல்லை, அவர் பயிற்றுவிக்காத கலைகளும் இல்லை. இந்த கலைகளை தொடர்ச்சியாக பெரிய லாப நோக்கம் பார்க்காம பிள்ளைகளுக்கு, சிறிய பிள்ளைகளுக்கு தொடங்கி பெரியவங்க வரைக்கும் எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் இங்கேருந்து அவர் பயணப்படுற தொலைவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டருக்கு அங்கே ரெட் ஹில்ஸ் வரைக்கும் போயிட்டு பயிற்சி கொடுத்துட்டு வருவார் பிள்ளைங்களுக்கு. சில நேரங்களில் நாங்கள் என்னை எப்போ பார்த்தாலும் ஒரு பேரன்போடு நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது வழக்கம். எது உங்களுக்கு உந்து சக்தி அப்படின்னா, அந்த நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, இப்போ பெரிய மனிதர்களை விட வந்து இந்த குழந்தைகள் உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, நீங்கள் தான் ஆசானுக்கு பெரிய உந்து சக்தி. உங்களுடைய அந்த மழலை சொல்லையும் உங்களுடைய கள்ளங்கவடமற்ற அந்த குணங்களாலேயே ஈர்க்கப்பட்டு தான் எத்தனை கிலோமீட்டர் பயணப்பட்டாலும் ஆசான் தொடர்ச்சியாக இந்த தற்காப்பு கலையும் யோகா கலையும் வளரி இதெல்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அதை பாராட்டி, ஏன்னா இது இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சமூகத்தில் கொஞ்சம் கடின உழைப்பு இருந்துன்னா ஒருத்தர் மருத்துவத்துறையில் டாக்டர் பட்டம் வாங்கிடலாம், இல்லை அவர்களோட சார்ந்த துறையில் டாக்டர் பட்டம் வாங்கிடலாம். அதிகபட்சமாக 12வது முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 வருடம் உழைப்பில் வாங்கிடலாம். ஆனால் இந்த பட்டங்கள் அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னா உலகத்தில் வந்து நீங்கள் குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம இப்போ அந்த தமிழ்நாடு வந்து குமரி கண்டம் என்கிற பெயரால் வந்து அழைக்கப்பட்டது.